ஹல்லேலூயா. சத்தமே வரல. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு தடவை ஹல்லேலூயா. ஆக்ஷன் சாங்லாம் நல்லா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, நல்லா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி சூப்பராக இருந்தது இல்லை? ஓகே, இப்போ வந்துட்டு ரொம்ப நேரமாக ரிவைவல் லீடர்ஸ் கிளப் சார்பாக ரிவைவல் லீடர்ஸ் கிளப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றுமே புரியாமல் இருக்குல்ல இல்லை சீமோன்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா ரிவைவல் லீடர்ஸ் கிளப் பற்றி? அப்படின்னா பார்த்தீங்களா, இந்த மாதிரி இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்க கூடும். அதனால அந்த ரிவைவல் லீடர்ஸ் கிளப் பற்றி கொஞ்சம் அதிகமாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக பாஸ்டர் ஜஸ்டின் ஜெபசிங் அவர்களை நான் அழைக்கிறேன். அவங்க வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, கொஞ்சம் தெளிவுபடுத்துவாங்க. இப்போ நம்ம டீமாக எல்லாரும் சேர்ந்து அதை நம்ம பண்ண போகிறோம். ஒரு எந்தோடு அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம். வாங்க பாஸ்டர், கைகளை தட்டி வரவேற்கலாமா? தேங்க்யூ. Hallelujah. How many of you are happy to be here? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. எனக்கு சத்தம் வேணும். Hallelujah. 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 இது சும்மா ஒரு கூட்டத்துக்கு வந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆராதனை செஞ்சுட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு கொஞ்சம் எமோஷனலை வெளிப்படுத்திட்டு அப்படியே போகிற கூட்டம் இல்லை. Hallelujah. Here everyone has to be a leader. ஒவ்வொருவரும் தலைவர்களாக எழும்புனா தான் இந்த கூட்டத்தோட நோக்கம். Hallelujah. சபா உசுரை கொடுத்து கத்துறேன், கொஞ்சம் ரிப்ளை வந்தா அதுக்கு. Hallelujah. 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 கொஞ்சம் வைராக்கியமா. இது என்னன்னா, இது இப்போ நம்ம ப்ரோக்ராம்குள்ளே போகிறோம். எல்லாருமே நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக இருப்பீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ரோல் கொடுப்போம். உங்களுக்கு இது எதுவுமே புரியாது, என்னடா என்னென்னமோ செய்ய சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் டீமுக்கும் ஒவ்வொரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுப்போம். அது புரியாத மாதிரியே இருக்கும். ஆனால் அதை நீங்கள் செய்ய மட்டும் செய்யுங்க. என்னென்ன சொல்கிறோமோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யணும். அதை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். நீங்கள் தான் முன்னாடி வந்து ப்ரெசன்ட் பண்ண போகிறீங்க எல்லாத்தையும். ஹல்லேலூயா. இந்த முன்னாடி கூப்பிடுற வேலை மட்டும் வேணாம், அப்படி தானே? முன்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா, யாராவது நின்று பாடி தம்பி மாதிரி நல்லா ஆராதனை செஞ்சாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக கீழே நின்றுட்டு அப்படி செஞ்சுட்டு போவோம். அப்படி தானே விரும்புகிறீங்க? இல்லை, இங்கே எல்லாருமே தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற கருவிகள். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற லீடர்ஷிப் அந்த குவாலிட்டியை வெளியே கொண்டு வர்றதா இந்த ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை பற்றி ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன். அந்த லீடர்ஸ் அவங்கவுங்க வந்து சொல்லுவாங்க. இதில் ஒரு ஆறு ரோல்ஸ் இருக்கும், 6 டீம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் இருக்கும். இப்போ இதில் பக்கத்தில் பார்த்துருப்பீங்க, நம்பர்ஸ் போட்டிருப்போம். இங்கே 1, 3, 5 சொல்லி போட்டிருப்போம். அதே போல் இந்த பக்கத்தில் 2, 4, 6 சொல்லிட்டு அங்கே பிரிச்சிருப்போம். நீங்களே உங்களை அறியாமல் ஒரு டீமில் வந்து உட்காந்துட்டீங்க. ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். ஒரு டீமுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ முன்னாடி வாங்க, லீடர்ஸ் வாங்க, சீக்கிரம் வாங்க. எஸ், கம் எவ்ரி லீடர்ஸ், அக்கவுண்டர், timer, everyone. Grammarian, okay. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு டீமாக இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒவ்வொரு டீமும் சொல்லுவாங்க. காமிங்க நீங்கள். கவுண்டர் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு சிங்கிங் டீம் வந்து வெஸ்லி. அவர் வந்து உங்களை, நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் உங்களுக்கு டைம் கொடுப்போம். அந்த டைமுக்குள்ளே நீங்கள் இங்கே ஒரு 45 மினிட்ஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க. ஹல்லேலூயா. இங்கே சிங்கிங் டீம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் டைமர்ஸ் இருப்பாங்க, கவுண்டர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கிராமரியன் இருப்பாங்க. இது எல்லாமே கொஞ்சம் பைலிங்குவலாகவே செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது என்னென்னா, இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம் போத் ஸ்பிரிச்சுவலி அண்ட் இன் தேர் எஃபிஷியன்சி, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்களுடைய திறமைகள்லையும் கொஞ்சம் வளர்ப்பது தான் இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கம். ஹல்லேலூயா. இப்போ எத்தனை பேர் விரும்புகிறீங்க நான் உண்மையாகவே ஒரு லீடர் ஆகணும்னு சொல்லிட்டு?
எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, எப்பா எனக்கு எதுப்பா லீடர்ஷிப் எல்லாம், நான் பாட்டுக்கு எங்கேயாவது உட்காந்து ஏதாவது சோறு பொங்கி போட்டாங்க நான் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டில் உட்காந்து இருந்துட்டு வந்தால் போதும் அப்படின்றீங்களா? எத்தனை பேர் வேணும் லீடர் ஆகணும்னு சொல்கிறவங்களா? ஹல்லேலூயா. இங்கே சிங்கங்கள் டீமில் ஆளவே காணோம். சிங்கங்கள் யாருமே லீடர் ஆக வேணாமா? லீடர் ஆக வேண்டியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தங்கங்கள் பார்ப்போம். தங்கங்கள் எத்தனை பேர் லீடர் ஆக விரும்புவீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தங்கங்கள் கொஞ்சம் தங்கம் மாதிரி. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுவாங்க, அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சப்போர்ட்டிவ் டீம்ஸ் இருக்காங்க, அவங்க அவங்களுக்கு சப்போர்ட்டையும் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே Okay, hallelujah. This is your team. Okay. Number 1 is my team. I'm the leader of singing team, okay? I'm going to make you sing. புரிஞ்சா நான் உங்களை பாட வைக்க போகிறேன். இந்த ரோல் உட்காந்துருக்கீங்களா, இந்த 1 அப்படின்ற இதுக்கு நேராக உட்காந்துருக்கீங்களா, கை தூக்குங்க. யா, யூ கோனா சிங் டுடே. இங்கே வந்து ஸ்டேஜில் வந்து பாட போகிறீங்க. பாடுவீங்களா? என்னடா சத்தமே வேணாமா? Okay, I'm gonna make you sing, okay? The next. Yeah. Speaker. அவங்களுடைய நீங்கள் தான் வந்து பேச போகிறீங்க. ஸ்பீக்கர் டீம். Okay, number 2 team belongs to mine. Speaker, messenger is nothing but one topic will be given. On that topic we have to give 10 minutes of speech. That's it, only 10 minutes. டாபிக் இப்போ கொடுத்துருவாங்க, சொல்லிடலாம். அந்த நம்பர் 2 அந்த டீம் கூட நான் போய் இணைஞ்சிக்குவேன் இப்போது. அவ்வளோதான். ஸ்பீக்கர், that's it. ஓகே, நம்பர் 2 டீம் இட்ஸ் அ ஸ்பீக்கர். ஸோ நீங்கள் உங்களுக்கு நீங்கள் 4 டீம் எடுத்துக்கோங்க. 4 என்ன டீம்? ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த டீமுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ ஒவ்வொரு லீடர்ஸும் அவங்க உங்களுக்கு தனித்தனியாக ஒரு ஃப்ளையர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதில் நீங்கள் என்ன நோட் பண்ணணும், இந்த ப்ரோக்ராமை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணி உங்களுக்கு என்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் நீங்கள் கவனித்து உங்களுக்கு கொடுத்த சின்ன வேலையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். முடிவில் ஒரு அற்புதமாக நம்ம இது ஒருத்தவங்க ஏதோ டீச் பண்ணி இன்னொருத்தவங்க கற்றுக்கிறது இல்லை, நம்ம எல்லாருமே ஹெல்ப் பண்ணி ஒவ்வொருத்தவங்களும் கற்றுக்கிறதுக்காக உதவி செய்ய போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால இப்போ உங்களுக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மட்டும் நீங்கள் பாருங்கள், நீங்கள் தான் பேச போகிறீங்க. ஓகே, ஸ்பீக்கர் மெசஞ்சர் டீம் உங்களை பேச வைப்பாங்க. ஓகே, எவாலுவேட்டர். Praise the Lord. நம்பர் 3, குரூப் நம்பர் 3 தெரியுமா உங்களுக்கு? யார் குரூப் நம்பர் 3ன்னு சொல்லிட்டாங்களா? அவங்க ரோக்கு நேராக ஒரு சேர் இருக்கா, அந்த சேரில் நம்பர் எழுதி ஒட்டியிருக்காங்க பாருங்க. ஓகே, யா, தட்ஸ் இட். அந்த ரோல் அந்த இருக்கு பாரு தம்பி, சேர். ஓகே, ஓகே. So these 2 rows belongs to number 3. These 2 rows belongs to number 1. Okay, so அந்த ரெண்டு ரோக்கு ஒரு நம்பர் ஒட்டியிருப்பாங்க. பார்த்துட்டீங்களா? ஆமாம் இல்லை ஏதாவது சொல்லுங்க. பார்த்துட்டீங்களா? ஓகே, ஸோ குரூப் நம்பர் 3 we are going to evaluate the speakers. வந்து பேசுகிறவங்க எப்படி பேசினாங்க. இப்போ ஒரு தீம் ஒன்று கொடுத்துருக்கோம், அந்த தீம்குள்ளே பேசினாங்களா? ஸோ அந்த பேசின வார்த்தைகள் உங்களுக்கு தொடப்பட்டுச்சா? ஸோ அதை பற்றி ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் நீங்கள் கொடுப்பீங்க, என்ன மாதிரி பேசினாங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ், இதை இப்படி சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்து நீங்கள் சொல்லணும். ஸோ அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் இந்த ப்ரோக்ராம் முழுசும் என்ன பண்ணணும்? கேட்கலப்பா சத்தமா. வெரி குட். கவனிக்கணும், நல்லா உன்னிப்பாக உட்காந்து கவனிக்கணும். சரிங்களா? என்ன நடக்குது, யார் இங்கே வந்து பேசுகிறாங்க. ஸோ யூ ஹாவ் டு இவாலுவேட் எவ்ரி ஒன். இங்கே வந்து பேசுகிற, இந்த ஸ்டேஜில் நின்று பேசுகிற எல்லாரையும் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பித்ததுலேருந்து முடிகிற வரைக்கும் யார் யாரெல்லாம் வந்து பேசுனாங்க, எப்படி பேசுனாங்க, இது எல்லாத்தையுமே நம்ம இவாலுவேட் பண்ண போகிறோம். முக்கியமான விஷயம், தப்பு அப்படின்னு டைரெக்டாக சொல்லக்கூடாது,
பாசிட்டிவ் ஃபீட்பேக் ஃபஸ்ட்டு கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதில் இருக்கிற ஃபால்ஸை பொலைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரிங்களா? புரிஞ்சுதா? That's fine. அப்படியே கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? Yes, we'll encourage the evaluated team. That's fine. Hallelujah. Grammarian. Okay, our counter. Team number 4, right? Team number 4. We are going to be a R counter. அந்த பேரே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஆர் கவுண்டர். இங்கிலீஷ் பேசுகிறப்போ அவங்க இப்போ நான் கொடுக்குறேன்ல ஒரு கேப் ஸோ அப்படின்னு இழுப்பாங்க. அந்த பேசுகிறப்போ என்னடா அப்படி சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு காரியம் வந்து நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட கேட்டகரி பெருசாக கொடுத்துருக்காங்க. என்னன்னா வெல் ஸோ ஸோ நிறையா இருக்குல்ல, நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். பேசிகிட்டே இருக்கும்போது என்ன பண்ணுறது தெரியாமல் ஐ வாஸ் ஸோ இதெல்லாம் வந்துட்டு கவுண்டிங்கில் வந்து வருது. இதை வந்து எவால்வேட் பண்ண போகிறோம் நம்ம. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி யார் யாரெல்லாம் இங்கே வந்து பேசுகிறாங்களோ எல்லாரையும் நம்ம என்ன பண்ண போனால் எவால்வேட் பண்ண போகிறோம். See, we need to give a counting numbers. How many they have said, how many so they have said. We need to give a exact name, and they have said these many these many so's. They have repeated it. They have given these many time gap between. So these many things we need to evaluate, and we need to come here and we need to tell to everyone each and every of. This is the R counter. ஓகே, ஆ கவுண்டர் டீமுக்காக பலத்த கரத்தை தட்டி எல்லாருக்கும் ஆ கவுண்டர் டீம் இங்கே உட்காந்துருக்காங்க, லீடர் இருக்காங்க. தட்ஸ் ஃபைன். ஓகே, டைமர். பிரைஸ் லார்ட். ஐம் டைமர். நம்பர் 5 வந்து என்னுடைய குரூப். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இங்கே வந்து ஸ்பீச் பண்ணுற, அதாவது இங்கே வந்து பர்சனல் டாபிக் கொடுத்து அவங்களுக்கு ஸ்பீச் பண்ணுவாங்க. அவங்கள நோட் பண்ணணும். எப்படி அப்படின்னா, ஒரு 10 minutes அப்படின்னு டைம் வச்சுருக்காங்க அப்படின்னா 5 நிமிஷம் தாண்டும் போது எங்கள் குரூப்லேருந்து ஒரு பர்சன் எழுந்து நிற்பாங்க. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் ஒருத்தவங்க பேசணும், இவாலுவேட் பண்ணுறாங்க அப்படின்னா 5 நிமிஷம் தாண்டும் போது ஒருத்தர் எழுந்து நிற்பாங்க. தட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. ரெண்டாவது 10 நிமிஷம் தாண்டும் போது 3 பேர் எழுந்து நிற்பாங்க. 10 நிமிஷத்தையும் தாண்டுது அப்படின்னா, அதாவது 10 நிமிஷம் பேசும்போது 3 பேர், 10 நிமிஷம் தாண்டுது அப்படின்னா எங்கள் குரூப்லேருந்து 5 பேர் எழுந்து நிற்பாங்க. ஸோ இது வந்து டைமருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த குரூப்பில் நம்பர் 5க்கு அந்த இடத்துல இருக்கிறவங்க நீங்கள் இதை கவனமாக நோட் பண்ணி அந்த டைம் வரும்போதெல்லாம் நீங்கள் 5 நிமிஷம் வரும்போது ஒருத்தர், 10 நிமிஷம் வரும்போது 3 பேர், 10 நிமிஷம் தாண்டும் போது 5 பேர். 7 minutes, 10 minutes, 13 minutes. ஓகே, அதை உங்களுக்கு சொல்லுவாங்க, டைமர் சொல்லுவாங்க. கரங்களை தட்டி டைமர் டீமை வெல்கம் பண்ணலாமா? ஓகே, பேக்கில் அந்த 5ஆம் நம்பர் கவுண்டரில் பேக்கில் இருக்க எல்லாரும் டைமர்ஸ் கரங்களை இன்னும் கொஞ்சம் தட்டி அவங்கள வெல்கம் பண்ணலாம். தட்ஸ் ஃபைன். அடுத்து முக்கியமான பார்ட். ஓகே, கிராமரியன். Praise Lord. May I know who belongs to the team 6, because I cannot see where is 6. There. Okay, fine. Okay, we are going to be a grammarian team. What is the role of us is we have to note the grammar mistakes. Okay, so the person who are coming here and speaking, we have to check the grammar errors. Maybe some we know very well, right? Some grammar errors. Normally speaking, we may do some grammar errors. We have to note that which one was the error. Maybe a singular word can be said as a plural word can be said as a singular. So we have to very carefully check that, and we have to evaluate based on that. Okay, தமிழ்ல எப்படி ஜஸ்ட் ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நம்ம நிறைய பேர் புரியாம நம்ம கஷ்டப்படுற மாதிரி. கிராமரியன் டீமோட ரோல் என்ன அப்படின்னா, அவங்க பேசுறதுல என்ன கிராமர் எரர்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம செக் பண்ணி அதை நோட் பண்ணி வைக்கணும். ஃபைனலாக நம்ம அதை உங்களுக்கு சொல்லணும். பேசும்போது ஒருவேளை சிங்குலராக சொல்கிற வேர்ட் ப்ளூரலாக சொல்லலாம், இல்லை வாஸ் இஸ், அது நமக்கு தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி என்ன எரர்ஸ் விடுறாங்களோ அதை நோட் பண்ணி வச்சுட்டு நம்ம அதை வந்து நம்ம உங்களுக்கு எவால்வேட் பண்ணுவோம். ஓகே, ஆர் யூ கிளியர்? ஓகே, டன். Okay, that's fine. Put our hands together for the grammarian team. எல்லாரும் நல்லா கரங்களை தட்டி அந்த கிராமரியன் வெல்கம் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுடைய டீம் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டீம் லீடர்ஸ் உங்ககிட்ட வருவாங்க. வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யணுன்றதை உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு 10 minutes நம்ம டைம் எடுத்துக்கலாம். இப்போ 11:34, 11:45க்கு வில் ஸ்டார்ட் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் செயல்படும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பார்ட்
உங்களுக்கு டீம்ஸ் உண்மையில் எதையாவது ஒரு டீம் ரொம்ப கம்மியாக இருந்தாங்கன்னா நீங்கள் வேறு இடத்துலேருந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபாஸ்ட். உங்கள் கையில் ஒரு டேக் கொடுப்பாங்க, அந்த டீம்ஸ் அந்த டேக் போட்டுக்கோங்க. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட். உங்கள் மொபைல்லையோ நீங்கள் எதுலையோ டைமை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணுங்கள். அவங்களுடைய இந்த Okay, let's start our program. Messenger team, are you all ready? Okay. So now I hand over this session to lead. I hand over Wesley to lead the session. He'll do MC for this program. Jesus. Shall we start this program? Do you guys ready? Alla ready, huh? Guys, attention please. Shall we all stand for a minute? Shall we all stand? Namella endirichu nikkalama. Shall we all stand for a minute? Now we are going to start this program. I welcome Pastor Rosario to start this session with a prayer. நான் பாஸ்டர் ரொசாரியோவை ப்ரேயர் பண்ணி இந்த செஷனை ஸ்டார்ட் பண்ணும்படியாக அன்போடு அழைக்கிறேன். அவருடைய கண்களை மூடி நாம் இந்த நல்ல வேலைக்காக நாம் ஜெபிக்கலாமா? இந்த 2வது செஷன்லையும் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல திறந்த எல்லா கண்களை மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே கர்த்தாவே மே சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த முதல் செஷன்லையும் அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக சோதரம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே சோதரிக்கிறோம். ஆண்டவரே இந்த 2வது செஷனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த 2வது செஷனையும் இந்த கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே நீர் நடத்தும், நீர் ஆளுகை செய்யும். ஆண்டவரே இன்றைக்கு அநேக காரியங்களை கற்றுத்தாரும்படியும் நாங்கள் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து தேவன் வழிநடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். Amen. Let's sit down. நம்ம உட்காந்துக்கலாம். So now yes, first of all we are gonna call team 1. That's my boys gonna sing a song for you guys. team 1 ல இருந்து வந்து உங்களுக்கு ஒரு பாடலை பாட போறாங்க. I welcome team 1 to the stage. Come on guys, fast. அண்ணா மைக் மட்டும் மைக் இந்த 2 மைக் இன்னும் கொஞ்சம் கூட பக்கத்தில் வந்துக்கோங்க. அரல்ஸ் நல்லா சவுண்டாக பேசுங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம்.
give a big applause for them. ஸ்டேஜில் வந்து நின்று பாட்டு பாடிருக்காங்களா, நல்ல ஒரு உற்சாகமான கைத்தட்டல். தேங்க்யூ கைஸ். மெசேஜ் செஷன். ஸோ வெல்கம் டீம் நம்பர் 2 தானே? மெசேஜ், எஸ், ஓகே. நவ் டீம் நம்பர் 2 will come and share a message for 10 minutes. We welcome team number 2. Praise the Lord. ஸ்தோத்திரம் அனைவருக்கும். It's a great privilege to stand in front of you. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். I thank my Almighty Father. கர்த்தராகிய ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். In the name of Jesus. கர்த்தருடைய நாமத்தினால நான் நன்றி செலுத்துகிறேன். I welcome the Holy Spirit in this place. நான் பரிசுத்த ஆவியானவர் இங்கே இறங்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். Let He lead us. அவர் நம்மை நடத்துவாராக. Today's given topic was இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு love of God. கர்த்தருடைய அன்பு. What is love of God? கர்த்தருடைய அன்புனா என்ன? Love of God is eternal. அவருடைய அன்புக்கு முடிவு இல்லாதது இல்ல? His love is eternal because that no one can give us the eternal love. அந்த முடிவில்லாத அன்பை கர்த்தரை தவிர யாருமே நம்மளால கொடுக்க முடியாது. Yes, only Jesus can give us the eternal love. கர்த்தர் மாத்திரம்தான் அந்த அன்பை நமக்கு கொடுக்க முடியும். Amen. ஆமென். How many of you with me? யாரெல்லாம் என் கூட இருக்கிறீங்க, நான் சொல்றதை கவனிக்கிறீங்க? ஆமென் சொல்லாமா? Say amen. Louder. சத்தமா? I can't able to hear any amens. எந்த ஆமென் சத்தத்தை என்னால கேட்க முடியலையே. ஆமென் கேட்க சொல்லாமா? Only Jesus' love was eternal love. கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான் முடிவில்லாதது. Yes. The next thing we can see is His love will cleanse us. How many of you accept His love will cleanse us? அடுத்தது அவரோட அன்பு நம்மளை பரிசுத்தப்படுத்தும், நம்மை கழுவுகிற சுத்திகரிக்கிற அன்பா இருக்கிற. யாரெல்லாம் இதை ஒத்துக்கிறீங்க? Amen. ஆமென். Only Jesus' blood can cleanse us in every situation. In whatever situation you may be, you can be doing some sins or failing to do something, or you can be doing some unwanted things that God doesn't like. நாம் செய்த பாவங்கள், அநேக பாவங்கள் செஞ்சிருக்கலாம், இல்லை செய்ய தகுந்த வேலையை செய்யாமல் இருந்திருக்கலாம். அந்த டைம்லலாம் நம்மளை பரிசுத்தப்படுத்தின ஒரே அன்பு கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான். Yes, only Jesus will never show our mistakes to others. கர்த்தர் மாத்திரம்தான் நம்ம செய்த தவறுகளை வெளியில யாருக்கும் காண்பிக்காம அவரே மன்னிக்கிறவரா இருக்கிறார். Amen. ஆமென். How many of you can say here I didn't do any sin? இங்க யாரெல்லாம் சொல்ல முடியும் நான் எந்த பாவமுமே செய்யல அப்படின்னு? Everybody are sinners. எல்லாரும் Every day we fail to do some things. எல்லாருமே பாவிகள் தான். நிறைய நாள் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமையே விட்டுருக்கிறோம். Yes. The next thing we are going to see is worldly love will make us weak. Yes. அடுத்ததா இந்த உலக பிரகாரமான அன்பு நம்மளை பலவீனப்படுத்துகிற அன்பா தான் இருக்கும். Yes. Every people we see, we are living in the world, but the worldly love we are getting the worldly love is how that will make us more and more weaker. நம்ம இந்த உலகத்துல தான் வாழ்றோம். இந்த உலகத்துல நம்ம பெற்றுக்கொள்ளுகிற எல்லா அன்புமே ஏதோ ஒரு வகையில நம்மளை பலவீனப்படுத்துகிறதா தான் இருக்கிறது. But only the love from Jesus can make us stronger. ஆனா ஒரே ஒருத்தரோட அன்பு, கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான் நம்மளை பலப்படுத்துகிற அன்பா இருக்கிறது. Amen. ஆமென். He is a very good companion. In our lonely times, we may feel very sad, or we can have some depressions. In our lonely times, He is the very good companion. Lord Jesus was the very good companion for us. நம் தனிமையா இருக்கும்போது நம்மளை தேற்றுகிற அன்பு எதுவா இருக்கும் அப்படின்னா கர்த்தரோட அன்பா மாத்திரம்தான் இருக்கும். நம்ம வேற அன்பை எதிர்பார்ப்போம், ஆனா நம்ம தனிமையா இருக்கும்போதோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போதோ நமக்கு உதவுகிற அன்பு, நம்மளை தேற்றுகிற அன்பு கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான். Amen. Only He can help in our toughest situations. அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரோட அன்பு மாத்திரம்தான் நமக்கு உதவி செய்கிற அன்பா இருக்கிறது. Amen. ஆமென். ஆமென் சொல்லலாமா எல்லாரும்? Nobody is with us. I can't hear any sound. Amen. இன்னும் நான் எனக்கு Who are சத்தம் all கேட்க sleeping முடியல. here? Say amen.
ஆமென் சொல்லலாமா? யாரெல்லாம் இங்கே கவனிக்கிறீங்க ஆமென் சொல்லலாமா கர்த்தருடைய அன்புக்காக? Amen. Okay. In the worldly love, we can see every love will that fade away. But the love that is from Him will never fade away. Our fathers can love fail. Our mother's love can be fail. But the love from the Jesus will never fail. இந்த உலகத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய அன்பு ஏதோ ஒரு காலகட்டத்தில் முடிஞ்சு போயிடும். ஃபேடவே அப்படின்னா அது இல்லாமல் போயிடும். ஒரு காலகட்டத்தில் தகப்பனோட அன்பு இல்லாமல் போயிடும். இன்னொரு காலகட்டத்தில் தாயோட அன்பு இல்லாமல் போயிடும். ஆனால் இல்லாமல், அதாவது ஃபேடாகாத ஒரே அன்பு, மாறாத மறையாத ஒரே அன்பு கர்த்தருடைய அன்பு மாத்திரம்தான். Okay. The next point is who can give us the real life? Did some people can give you the real life? Your mom gave birth to you so that she can give you the real life. யார் நமக்கு வாழ்க்கையை, அதாவது லைஃப்பை கொடுக்க முடியும்? ஒருவேளை நம்ம பெத்தெடுத்த அம்மா நம்மளை பெத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தான் நமக்கு லைஃப் கொடுத்தாங்களா? அப்படியா? Did she can travel with you for the whole life? அவங்க நம்ம கூட லைஃப் லாங்காக நம்ம கூட ட்ராவல் பண்ணி பயணித்து வந்துருவாங்களா? Did your friends give you life? Did they will travel with you for the whole life? உங்களோட என்னோட நண்பர்கள் கடைசி வரைக்கும் நம்ம கூட பயணிச்சிருவாங்களா? So like this, every people fail to travel with us. Only Jesus can travel with us. இந்த மாதிரி எல்லாரோட அன்புமே ஒரு சில காலகட்டத்தில் அப்படியே நின்றும், ஆனால் கர்த்தருடைய அன்பு மாத்திரம் தான் கடைசி வரைக்கும் நம்மளோட கூட We பயணிக்கிறாங்க. can receive His love every day, day by day, day by day. We can receive His eternal love. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தருடைய அன்பை நம்ம பெற்றுக்கொண்டே இருக்கலாம். We will receive again. Every blessing that from God is for us. எல்லா ஆசீர்வாதமும் நம்ம கர்த்தரிலிருந்து பெற்றுக்கொண்டு இருக்கிறோம்ல, அது எல்லாமே ஒவ்வொரு விதமான அன்பு தான், அவருடைய அன்பு தான். Because of His love, we are sitting here. Amen. ஆமென், ஆமென். அவரோட அன்புனால மாத்திரம் தான் நீங்களும் நானும் இங்கே உட்கார்ந்து இருக்கிறோம். எத்தனை பேர் அதை ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். Amen. Jesus' love is the only love which gives us life. Other love will take our life, right? Other worldly loves will take our life, but He gives the real life for us. கர்த்தருடைய அன்பு நமக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பு. ஆனால் ஒன்று என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு நம்மளோட ஜீவனை எடுக்க வேணா செய்யுமே ஒழிய நமக்கு ஜீவனை கொடுக்கிற அன்பா இருக்காது. The one last thing I'm going to say and finish my message. டீம் கவனிக்க. ஓகே, நான் கடைசியாக ஒரு பாயிண்ட்டை சொல்லி இந்த மெசேஜை முடிக்க விரும்புகிறேன். Only His love is agape love. What is agape? அவரோட அன்பை தான் நம்ம அகாப்பே அன்பு அப்படின்னு சொல்லி விவரிக்கிறோம். அகாப்பே அப்படின்னா என்ன? That's an eternal love that never ends. There is no starting and no ending for that love. It's unconditional love. ஆமாம். அந்த அகாப்பேனா ஒன்றும் இல்லை, அந்த அன்புக்கு அளவே இருக்காது, ஒரு முடிவே இருக்காது. அந்த அன்புக்கு பேர் தான் அகாப்பே லவ். ஸோ அந்த கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிறது அகாப்பே லவ்வாக இருக்கும். In Jesus' name, amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால நன்றி செலுத்துகிறேன். ஆமென். Amen. How many of you listen this? எத்தனை பேர் இது கவனிச்சிங்க? எத்தனை பேர் கவனிச்சிங்க? யாருமே கவனிக்கலையா? Okay. So now we're gonna give chance for you. Now you guys gonna speak. Anyone can come and speak here. We're gonna give 2 topics, okay? 2 டாபிக் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த டாப்பிக்கை யாருனாலும், எந்த டீம்னாலும், வெதர் இட் இஸ் டைமர் டீம் ஒரு அக்கவுண்ட் டீம், கிராமரியன் டீம், சிங்கர் டீம், கேன் யாருனாலும் வந்து பேசலாம். ஓகே ஓகே. ஸோ த ஃபர்ஸ்ட் டாபிக் இஸ் த வெரி ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் ஆஃப் காட்ஸ் லவ் இன் யோர் லைஃப். அதாவது நீங்கள் எப்போ ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தீங்க? ஓகே, we are welcoming you to come and speak for 5 minutes, I think 3 minutes. 3 minutes, your time is 3 minutes and you can like it is like a testimony. இது வந்து ஒரு சாட்சி மாதிரி தான். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம். come on, who is gonna come? நீங்களா வரலன்னா நானா சூஸ் பண்ணிடுவேன். தமிழ் அதான், எப்போ ஆண்டவருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில் உணர்ந்தீங்க அப்படின்றத ஒரு 3 minutes இங்கே வந்து நீங்கள் பேச போகிறீங்க. யாராவது ஒரு ஆள். வாலண்டியர்ஸ் லீடர்ஸ் என்கரேஜ் யுவர் டீம் மெம்பர்ஸ் டு பார்ட்டிசிபேட்.
லீடர்ஸ் கம் ஆன், என்கரேஜ் யுவர் டீம் மெம்பர்ஸ் டு பார்ட்டிசிபேட். சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைங்களை பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுங்கள். someone come fast, just for 3 minutes. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் நம்ம ஒவ்வொரு நாள் ஆண்டவருடைய அன்பை உணர்ந்துட்டு இருக்கோம்ல, எப்போ ஆண்டவருடைய அன்பை நான் அதிகமாக உணர்ந்தேன்னு சொல்கிறது ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கும். அது ஒரு டெஸ்டிமோனி மாதிரி முன்னாடி வந்து சொல்லலாம். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு பிக் someone voluntarily. நான் வந்து உங்களை யாராவது சூஸ் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். Okay, come on, come. Welcome her because she is in stage. Praise the Lord. So I was a girl who was converted Hindu to Christian. Excuse me, can I translate? Is it okay? Fine, okay. You start. So I was lethargic in my childhood and I don't believe that much in God. நான் என்னோடய சின்ன வயசில் அவங்க என்ன முதல் சொன்னாங்கன்னா, நான் ஒரு ஹிந்து ஃபேமிலியிலேருந்து நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறேன். அண்ட் நான் என்னுடைய சிறு பிராயத்தில் நான் ரொம்ப லெத்தாஜிக்காக ரொம்ப சாதாரணமாக நான் ஆண்டவரை குறித்த பெரிய அறிவில்லாதவளாக இருந்தேன். So the first time I visited this church is in my childhood time. I was coming to the Sunday classes and attend every services so that I came to know about Jesus Christ. நான் இந்த சபைக்குள்ளாக நான் கடந்து வந்தபோது சண்டே கிளாஸுக்கும் சரி மீட்டிங் சர்வீஸுக்கு நான் அட்டன் பண்ணும்போது நான் இயேசுவை பற்றி அறிந்து கொண்டேன். Slowly Jesus became an important part in my life. கொஞ்சமாக இயேசு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு இம்பார்ட்டன்ட் முக்கியமான ஒரு மனிதனாக ஒரு தெய்வமாக அவர் மாறினார். So my mom, my dad, my sister, everyone will know about Jesus. என்னுடைய அப்பா அம்மா அக்கா எல்லாருக்கும் தேவனை இயேசுவை பற்றி தெரியும். So I was like that. I was praying and I was singing the song. I pray, I come to church and go. I was like this. This is my life. எனக்கு ஒரு ரொட்டீன் இருந்துச்சு. நான் ஜெபிப்பேன், பாடல் பாடுவேன், சர்ச்சுக்கு வருவேன், போவேன். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது. One day Jesus really touched me. ஒரு நாள் இயேசு அவர் என்னை தொட்டார். I was sitting in the church simply like that. I was not listening to anything. I was simply and sitting in the church. நான் சும்மா இந்த சபையில் ஒரு நாள் உட்கார்ந்திருந்தேன், எதுவுமே கவனிக்காம சும்மா உட்கார்ந்திருந்தேன். At the time but I was really longing for the Holy Spirit. I really want to speak the tongues. எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது, பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பணும்னு சொல்லி. அப்புறம் டங்ஸ் அந்நிய பாஷையில் பேசுன்னு சொல்லி எனக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. This was very long time feeling. I really want to get it. எனக்கு இது ரொம்ப நாள் ஆசை, அப்படி அந்நிய பாஷை வரத்தையோடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி. But at the time I was simply looking at others and what people are doing. How can they speak these words? I really want to speak it, but I'm not desperately wanting for that. நான் எனக்குள்ள இந்த வாஞ்சை இருந்தும் மற்றவர்களை தான் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன், எப்படி இவங்களாம் அதெல்லாம் பேசுகிறாங்க, எப்படி ஆவியில் நிரம்புறாங்கன்னு சொல்லி நான் வேடிக்கை பார்த்துட்டே தான் இருந்தேன். அதுக்காக நான் அதிகமாக ஊக்கமாக ஜெபிக்கலை. But at the time, right away, the Holy Spirit come upon me. சரியான நேரத்தில் அன்றைக்கு தேவன் பரிசுத்த ஆவியானவர் என்னை நிரப்பினார். I didn't really expect this to happen. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. But that was totally unexpected, and Jesus, the Holy Spirit straightly come upon me and he filled me with this anointing, fire anointing. நான் எதிர்பார்க்காத போது அவர் என்னை நிரப்பினார், அக்கினி அபிஷேகத்தினால் அவர் என்னை நிரப்பினார். So that the moment I really felt Jesus touched me and I want to do something more than that in my life. அந்த தருணம் தான் நான் ஆண்டவர் என்னை தொட்டதை உணர்ந்தேன். அப்போ எனக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டானது, ஆண்டவருக்காக நான் ஏதாவது செய்தேன் என் வாழ்க்கையில. So that is what keeping me to going on like that. I'm still going and I will go. அந்த தொடுதல் என்னை இதுநாள் வரைக்கும் ஓட செய்து கொண்டிருக்கிறது. நான் இதுவரை ஓடிக்கொண்டிருக்கிறேன், இனிமேலும் ஓடுவேன். That's it. Thank you. Amen. Thank you. Give a big applause for her. And we're going to move to second topic. Is there anyone to speak? Okay, come. Cheer up. Praise the Lord. எனக்கு ஸ்கூலில் எந்த ஃப்ரெண்ட்ஸுமே கிடையாது. இது வரைக்கும் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். என்னோட தமிழ் மேம் கிறிஸ்டியன் தான். அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, மனுஷங்களோட அன்பு நிரந்தரம் கிடையாது, ஏசப்போட அன்பு தான் நிரந்தரம் அப்படின்னு எனக்கு புரிய வச்சாங்க. அப்பா அவரை போல யாரும் என்னை நேசிக்க மாட்டாங்கன்னு உணர்ந்தேன்.
ஈவன் எங்கள் அம்மா அப்பா கூட சரி, கூட பிறந்தவங்க சரி, என் ஃபேமிலி எனக்காண்டி உயிரை கொடுத்துருக்காரு. அவரோட அன்பு அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். Amen. Hallelujah. God's love is uncomparable. நம்ம ஆண்டவருடைய அன்பை எந்த மனிதருடைய அன்போடு நாம் கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஆமென். ஆமென் சொல்லலாமா? ஆமென். Good. And our second topic is it possible to be with God when you are alone? Is it possible to be with God when you are alone? நாம் தனியாக நம்ம இருக்கும்போது தேவனோட உறவாடுறது சாத்தியமான காரியமா? யாராவது ஒருவர் இந்த டாப்பிக்கில் பேச முடியாது? லீடர்ஸ் என்கரேஜ் யோர் குரூப். கமான் பாய், ஐ நீட் சம் ஒன் ஃப்ரம் பாய்ஸ். பசங்க சைட்லேருந்து யாருமே வரல. பசங்க சைட்லேருந்து யாராவது ஒரு ஆள் எழுப்பி வரலாமே? லீடர்ஸ் என்கரேஜ் them. நினைக்க முடியுமா? கமான், என்கரேஜ் them. பிரைஸ் லார்ட். நான் கம்மிங் ஃப்ரம் எரம்பட்டி வில்லேஜ்லேருந்து, ஹோம்லேருந்து படிக்கிறோம் நாங்கள். எனக்கு ஆண்டவர் கூட தனிமையாக அவர்கிட்ட தனிமையாக பேசும்போது, நான் கவலையில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு நிறையா ஆறுதல் கிடைக்கும். நான் பைபிள் படிக்கும்போது எனக்கு நிறையா சோகமாக இருக்கும்போதெல்லாம் நான் பைபிள் படிப்பேன். அப்போல்லாம் எனக்கு நிறையா வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் என்னை தேற்றுவார். அவர் கூட இருந்தோம்னா நமக்கு எந்த ஒரு குறையுமே கிடையாது. அதை நான் நிறைய வாட்டி அவர்கிட்ட நம்ம தனியாக பேசும்போது நான் உணர்ந்திருக்கேன் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் நம்ம குறைகளெல்லாம் அவர்கிட்ட சொன்னோம்னா அதையும் நம்ம திருத்த வைப்பார் அவருக்கு. அடுத்து இன்னும் நிறையா சொல்லலாம். சூப்பர் சூப்பர். Give big applause. I'm looking for another person. Yeah, come. Another person from boys, be ready. பசங்க சைடில் இன்னும் ஒரு ஆள், யாராவது ஒரு ஆள் ரெடியாக இருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் தனிமையாக இருக்கும்போதுனா என்னோட சிறு வயது தொடங்கி அப்போல்லாம் ஏசப்பான்னா நான் போய் சர்ச்சிலலாம் தூங்கிடுவேன். அவ்வளோ இது இருக்காது. ஆனால் ஒரு நாள் எல்லாரும் என்னை வெறுத்தும் போது, என்னுடைய குடும்பம் எல்லாரும் அவ்வளோதான், யாருமே கூட இல்லாத போது இயேசுவின் அன்பு என் கூட கதை மூலிமா பேசுவார் ஏசப்பா. அது ஒரு மாதிரி அன்பாக இருக்கும். ஒரு வழியிலிருந்தும் ஏசப்பா அவ்வளோ ஒரு ரிலீஃப் தருவாங்க. அப்போ உட்காரும்போது அது ஒரு பெரிய அனுபவமாக இருந்துச்சு. அதுதான் என்னுடைய வாழ்க்கையோட முதல் அனுபவம். கதை மூலியமாகவும் அங்கேருந்தெல்லாம் ஏசப்பா எவ்வளோ பெரிய காரியங்கள்லாம் செய்வார். ஏசப்பாவுடைய கரங்கள் எவ்வளோ பராக்கிரமமானது. தனிமையில் நம்ம இருக்கும்போது ஏசப்பா எவ்வளோ நம்மளோட தேற்றுவார். யாருமே நமக்கு தேவை கிடையாது. எந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸோ யாருமே நம்ம கூட கடைசி வர வரமாட்டாங்க. அந்த ஒரு இடத்துலையும் கூட ஏசப்பா எந்த அளவுக்கு நம்மளை நடத்துவாங்க, நம்ம கூட எவ்வளோ பேசுவாங்க, கதைகளின் மூலமாக இருக்கட்டும். அவருடைய அன்பு எவ்வளோ எனக்குள்ளே நிரம்பிச்சுன்னு அந்த சிறு வயது தொடங்கி இருந்து இப்போ வரை என்னை அப்படி தான் நடத்துகிறார் ஏசப்பா. அது இப்பயும் முடியலை. அந்த தனிமைக்குள்ளே இப்போ என்னை நடத்துகிறாரு. அதுக்காக ஏசப்பாக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. Thank you. Give a big applause. இன்னும் நல்லா உற்சாகமாக கை தட்டலாமே. ஆமென். Anyone from boys? பசங்க சைடில் ஒரு ஆள் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஓகே, அவங்க ரெடி ஆகட்டும். இன்னொரு ஆள் ஃப்ரம் கேர்ள்ஸ் சைடு, பொண்ணுங்க சைட்லேருந்து யாராவது ஒரு ஆள் வரலாமே, அந்த கேப் ஃபில் பண்ணலாமே. ஓகே. டிஸ்ட்ராக்ஷன். ஓ ஃபைன். தனிமையில் உங்களுக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருந்திருந்தால் கூட நீங்கள் அதை சொல்லலாம். ஆண்டவரோடு இருந்த அனுபவங்களும் சரி, அதை தாண்டி மற்ற காரியங்கள் இருந்தது, அதை எப்படி நான் மேற்கொண்டேன் அப்படின்ற காரியத்தில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். எனி ஒன் ஃப்ரம் கேர்ள்ஸ் சைடு டு ஃபில் திஸ் கேப்? சம்ஒன் இஸ் ரெடி, பீயிங் ரெடி ஃபார் டு ஸ்பீக் ஃப்ரம் பாய்ஸ் சைடு. யாராவது ஒரு ஆள் ஃபில் பண்ணலாமே இந்த கேப்பை? எனி ஒன்? கம் ஆன் லீடர்ஸ், என்கரேஜ். ஒரு பாய்ஸ் சைட்லேருந்து வேறு யாராவது ஒரு ஆள் வர்றீங்கனாலும் வரலாம். என்னோட பேர் சாமுவேல். நான் 2 பாயிண்ட் இங்கே மேக் பண்ண விரும்புகிறேன். தனிமையில் தேவனோடு இருக்கணும்னா கண்டிப்பாக அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும். ஹோலி ஸ்பிரிட் இல்லாமல் நீங்கள் ஜீசஸை ஃபீல் பண்ண முடியாது. ஸோ ஹோலி ஸ்பிரிட்டை நீங்கள் மோராக பெற்றுக்கொண்டீங்கன்னா, நான் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம்தான் நான் நல்லா உணர்ந்தேன். சர்ச்சில் சொல்லுவாங்க, அம்மா சொல்லுவாங்க, அப்போல்லாம்
உணர முடியல. ஆனால் அபிஷேகம் பெற்றதுக்கப்புறம் என்னோடய இண்டிவிஜுவல் லைஃப், பர்சனல் லைஃப்பில் நிறைய மாற்றங்கள், அவரை உணர முடியும். வசனங்கள் ஞாபகம் வரும், ஜெபிக்கணும்னு தோணும், என்ன அறியாமே வாயில் அப்படியே பாடிக்கிட்டு இருப்பேன். ஸோ அந்த நேரத்தில் அவர் என்னோட இருக்கிறத உணர முடியும். யார் கூட இருந்தாலும் அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் அந்த உணர்வை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ரெண்டாவது என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் என்னென்னா, இந்த ஒன்று தான் என்னோடய டிஸ்ட்ராக்ஷன். மற்ற எதுவுமே என்னோடய டிஸ்ட்ராக்ஷன் இல்லை. இதை நான் யூஸ் பண்ணுறதெல்லாம் குறைச்சிட்டு ஸ்கிப் பண்ண எனக்கு அவரோட நல்லா கனெக்ஷன் கிடைக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் மட்டும் நான் மேக் பண்ணுறேன். அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க, இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you, brother. So it is possible to be with God in our lone time, okay? நம் தேவனோடு பயணிக்க முடியும். ஆமென். ஆமென் சொல்கிறவங்க எத்தனை பேர் சொல்லுவீங்க? ஆமென். We have to choose wisely. நாம் எதை சூஸ் பண்ணுறோன்னு தான் இருக்குது. Okay, we are going to the next session. So now I'm welcoming our counter team to give us the counts. Our counter team. Let the whole team come front. Fast. परमेश्वर की महिमा हो. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मैंने आशा भी नहीं किया था कि मैं आप सबों के बीच में आज ऐसे खड़े हो पाऊंगा. நான் தனிமையாக இருக்கும்போது என்ன செய்வேன் அப்படின்றத நான் இப்போ ஷேர் பண்ண போகிறேன். इसीलिए मैं परमेश्वर को बहुत बहुत अपने गहरे हृदय से धन्यवाद देना चाहता हूँ. அதனால் நான் ஆண்டவருக்கு வந்துட்டு முதல்ல நன்றி சொல்கிறேன். मैं बचपन से ही अनाथ मतलब நான் சிறு வயதிலிருந்தே ஒரு அனாதை. मेरे माता पिता जब गुजर गए तभी मेरे भैया एक हॉस्टल में पढ़ते थे, क्रिश्चियन हॉस्टल में. எங்கள் அம்மா அப்பா கடந்து போன போது என்னோட அண்ணன் வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தாங்க. मैं भी वहाँ पर पढ़ा. நானும் ஹாஸ்டலில் தான் இருந்தேன். वहाँ मैं अकेला तो था. அங்கே நான் தனிமையாக தான் இருந்தேன். मैं किसी पर विश्वास नहीं करता था. நான் யாரையுமே நம்ப மாட்டேன். ओनली जीसस क्राइस्ट. ஜீசஸ் மட்டும்தான் நான் நம்பினேன். मैं अपना हर समस्याओं को என்னோட ஒவ்வொரு நேரங்களிலும் यीशु मसीह को ही प्रेयर करके कहता था. நான் ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பேன். कोई मेरे सामान को चुराएंगे, யாராவது என்னோட பொருட்களை எடுக்கும்போதும் मुझे मालूम है कि उसने मेरा सामान लिया है, அவங்க தான் என்னோட பொருளை எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியும். फिर भी मैं उनसे नहीं मांगूंगा. ஆனாலும் நான் எதுவுமே அவங்கள்ட்ட போய் கேட்க மாட்டேன். क्योंकि मैंने वचन में सीखा, बाइबल से सीखा. थ्रू बाइबल आई लर्न. ஓகே அதுதான் நான் பைபிளில் கற்றுக்கிட்டேன். तो அதனால நான் வந்து எதுவுமே போய் கேட்க மாட்டேன். அது ஏன்னா அப்படி கேட்கக்கூடாதுன்றதை தான் நான் பைபிளில் கற்றுக்கிட்டேன். तो कोई भी समस्या होता है तो मैं किसी को बोलता नहीं था. நான் யார்ட்டையுமே அவ்வளவா பேச மாட்டேன். ओनली आई बिलीव ऑन गॉड. நான் கடவுளை மட்டும்தான் நம்பினேன். कि वो मेरा हर जरूरत को पूरा करेगा. அவர் தான் என்னோட எல்லா தேவைகளையுமே எனக்கு நிறைவேற்றி வந்தார். कुछ समस्या हो फिर भी मैं यीशु पर विश्वास करता था. ஏதாவது சமங்கள் வந்தது நான் அவர் மேலே உறுதியான நம்பிக்கையோடு இருந்தேன். आज तक मैं कहीं भी गया हूँ तो मैं अकेला ही जाता हूँ. நான் எங்கே போனனாலும் நான் தனியாக தான் போவேன். मुझे नहीं मालूम है कि कौन सा जगह में क्या होगा. எனக்கு தெரியாது எந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்றது எனக்கு எதுவும் தெரியாது. सिर्फ मेरा भरोसा है कि यीशु मेरे साथ है. எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆண்டவர் என் கூட இருக்காருன்னு. मैं कहीं भी जाऊंगा, நான் எங்கேனும் போவேன், मैं रह सकता हूँ. I can live there. அங்க என்னால வசிக்கவும் முடியும். क्योंकि यीशु मेरे साथ है. ஏன்னா ஏசப்பா என் கூட இருக்காங்க. हालेलुया. हालेलुया. Thank you. Let's cheer up. It's very hard to stand here if you don't know the language. மொழி தெரியாத இடத்துல ஸ்டேஜ் ஏறி நின்று பேசுறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. இன்னொரு தடவை நல்லா கைத்தட்டி உற்சாகமாக ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் மூலியமா நல்ல ஒரு சாட்சியை கேட்க வச்சார். ஆமென், ஆமென். So I'm handovering this session to Brother Simon. Praise to the Lord. Now we are going to present our countings part. I think half of them are discussed the things with Tamil,
and half of them are discussed with the English. Who has discussed with the English, we are going to present how many times they have put a word and then they have taken a time for the in between the sentence is, was. They have taken that. It depends on the repeating words also. We have counted on that. So I would like to invite Sister Neha and Rachel to present the counts. I am Angel. I am Neha. We are in team number 4. Message team. Wesley Akka said 4 times and 4 times General topic in testimony in girls. A 3 times and 4 times. Testimony in boys. 2 times, so like 1 but 2 repeats 3 others 2. Yes, these are the counts which I have taken. So most of them are talked in that our native thanks. We couldn't take it, but my team has taken another one. Brother Wesley also, they have taken that. He has said 4 times and he repeated so 1 time. Thank you everyone. Thank you, my team. Thank you very much, brother, for helping me, especially. Thank you. So, now we are moving to the timer. Timer. Come on. I welcome the timer team to the stage. Come fast. Bring your team, brother. Bring. Praise the Lord. ஓகே, எங்கள் டைமர் டீம் நம்பர் 5 இங்கே பேசின ஒவ்வொருடைய நேரத்தையும் அவங்க நோட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. 10 மினிட்ஸ் அந்த மெசேஜ் ஷேர் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ நேரத்தில் போகும்போது எத்தனை பேர் எழுந்து நிற்பாங்க, இன்னும் எத்தனை ஒரு 10 நிமிஷம் போகும்போது எத்தனை பேர் எழுந்து நிற்பாங்க, 10 நிமிஷம் அதிகமாக போகும்போது எத்தனை பேர் எழுந்து நிற்பாங்கன்றது முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி எங்கள் டீம் வந்து அதை நோட் பண்ணியிருக்காங்க. யார் என்னென்ன எவ்வளோ நிமிஷம் பேசியிருக்கிறாங்க, எவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிருக்கிறாங்களா, ஆன் டைமில் பேசியிருக்கிறாங்களா, இல்லை அதிகமாக டைம் எடுத்துருக்கிறாங்களா அப்படின்றத டீம் நோட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் மெசேஜ் அவங்க பேசின நிமிடங்கள் வந்துட்டு 7 minutes and 50 seconds. Second speaker spoke about 3.5 minutes and other speakers spoke less than 2 minutes. Thank you. Thank you, guys. Actually, these guys has listened keenly to note down the timings, right? நமக்கு எவ்வளோ நேரம் பேசணும், எவ்வளோ ஷார்ட்டாக பேசணுமா இல்லை அதிகமாக பேசணுமாலாம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக ரொம்ப அதிகமாக கவனித்து அவங்க நமக்கு டைம் நோட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. Okay, give them a big applause for once again. So now we are moving to the grammarian part. So I welcome the grammarian team on stage to give us the grammar errors. Be quick. Okay, I'm hand-overing this session to Sister Jemima. Over to Sister Jemima. Okay, our team, grammarian team, we have noted what and all the grammar errors the persons which spoke above had did. Our representative, Hepzibah, will first speak of the grammar errors. ரூபா ஹீ சொல்லியிருக்காங்க, அதில் வந்து ஹிம் சொல்லணும். அண்ட் காண்ட் ஏபிள் அப்படி சொல்ல, காண்ட் ஆர் ஐம் நாட் ஏபிள்
அண்டு டஃபஸ்ட் அது தப்பு. த டஃபஸ்ட் ஆர் டஃபர் அப்படி சொல்லணும். அண்ட் அவர் லைஃப் அது சொல்லக்கூடாது, அவர் லிவ்ஸ் சொல்லணும். அதில் கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருக்குது. அண்டு வெஸ்லி பிரதர் வந்து லிசன் சொல்லியிருந்தாங்க, லிசன்ட் சொல்லணும். அண்ட் ஜெனிப்ரியா அட்டெண்டு சொன்னாங்க, அட்டெண்டிங் சொல்லணும். அண்ட் வில் நோ அப்படி சொல்லியிருக்காங்க, நோன் சொல்லணும். அண்டு லெத்தாஜிக் வெஸ்லி பிரதர் வந்து சொன்னாங்க சாதாரணமாக சொன்னாங்க. தட்ஸ் நாட் அ சாதாரணமாக, அசால்ட்டாக, அதுதான் கரெக்ட் மீனிங். And Samuel Wesley, yes, bring your team, not gather your team. Yeah, thank you. Now Janupriya will continue the grammar errors. Okay, Rupa, they will travel with you. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுவாங்களா? they will. Do they travel with you? அப்படி they will, future tense. So I'm finishing the message. I am going to finish the message. And there is a no starting. There is no starting. இது யாரோடதுன்னு தெரியல. Okay. And Wesley, welcoming you. இல்லை, we welcome you. And someone is being ready அப்படின்னு சொன்னாங்க. Someone is getting ready. And ஹிந்தியில் பேசும்போது ஒரு மிஸ்டேக். I believe on God. I believe in God. And Wesley, again, I'm handing over to. That's it. Okay, that's and all we evaluated. Thank you guys, you did a great job. Thank you for evaluating me. Thank you. So now we are moving to the evaluation part. I welcome the evaluation team on stage. Brother, it's your time. Please gather your team here. Am I right now? Okay. Fast. And to Brother Don Jason. Give a big applause. Please come forward. முன்னாடி வாங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி வாங்க. So in our team we have leaders here, so I'll hand over to them. They will present or they will evaluate the speakers. Leaders, please come forward. Noral. Actually, everyone has done their part and they have given the conclusion to the leaders. So the leaders will present now. Praise the Lord. ஃபஸ்ட்டு தான் பாட்டு பாடும்பொழுது அவங்க நல்லா பாடினாங்க. ஆனால் ஆடியன்ஸை பார்த்து அவங்க என்ன செய்யலை, பாடலை. அவங்க மைக்கை பார்த்து என்ன செஞ்சால் பாடினாங்க. அது மாதிரி ரெண்டாவதாக பிரசங்கம் கொடுத்தாங்க. அவங்க நல்லா கொடுத்தாங்க. ஆனால் இன்னும் வசனத்தின் ஆதாரத்தோடு என்ன செய்யணும், அவங்க வசனத்தை கொடுக்கணும். பிரேஸ் லார்ட். எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. சூப்பராக பண்ணாங்க எல்லாரும். தேங்க்யூ. Okay, thank you guys. So கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்கு. Shall we sing? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. And I'm handovering the session to Pastor Justin. Hallelujah, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் 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 என்னில் பொங்குதே. Hallelujah, இயேசு என்னை இரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. Jesus is alive. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன
முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திட்டார். Hallelujah. How many of you are believing that God had taken you to stand in front of the stage? எத்தனை பேர் சொல்றீங்க Hallelujah? கர்த்தர் உங்களை அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த. நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் முன்னாடி வருவேனா வரமாட்டேனா? இப்ப எல்லாரும் வந்துட்டீங்களா ஸ்டேஜுக்கு? Hallelujah சொல்லுங்களேன். Thank you Jesus சொல்லுங்களேன். Hallelujah. இது எதற்காகனா, கர்த்தருக்காக ஒரு சேனை எழும்பணும். ஹல்லேலூயா. எதற்கும் தயங்காம எந்த இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்தவும் தயக்கமின்றி கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிப்பாடுகளை எந்த மேடைகளிலும் பேசுவதற்காக கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு ப்ரோக்ராம். கரங்களை தட்டி அதற்காக நன்றி செலுத்துவோமா? நல்ல உரைத்த கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போறோம். ஹல்லேலூயா.